வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் உங்கள் கேஷிகா வரதராஜா. பிரதான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். காணி சுவீகரிப்பு வர்த்தமானிக்கு தமிழ் தரப்பினர் கடும் எதிர்ப்பு. காணிகளை சுவீகரிப்பதற்கான தேவை இல்லை என அரசாங்கம் தெரிவிப்பு. கட்டுநாயக்கவில் ஒரே இரவில் தொழிலை இழந்த ஆயிரக்கணக்கானோர். ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடையோர் அரசாங்கத்துடன் கலகொடா தே ஞானசார தேரர் பகீர் தகவல். ஊழியர் சேமலாப நிதிய செயற்பாடுகள் தற்காலிகமாக இடைநிறுத்தம். ஜனாதிபதியை சந்திக்க சென்ற நபர் போலீசாரால் கைது. சிங்கப்பூரில் அதிகரிக்கும் கொரோனா தொற்று. தொடர்வன உள்நாட்டு செய்திகள். அரசாங்கத்தின் காணி சுவீகரிப்பு வர்த்தமானி தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சமர்ப்பித்த பிரேரணை பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரேரணையை சமர்ப்பித்த பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் ஆகியோர் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் அரசாங்கம் ஒரு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டது. இந்த வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பாக இருக்கக்கூடிய அபிப்பிராயங்கள் சம்பந்தமாக கருத்தில் கொண்டு அந்த வர்த்தமானியை இடைநிறுத்துவதாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. ஆனால் அந்த சட்டத்தை எடுத்து பார்த்தால், லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸை எடுத்து பார்த்தால் மிக தெளிவாக வகையான இடைநிறுத்தலுக்கு அந்த சட்டத்திலே இடம் கிடையாது. இந்த அரசாங்கம் இடைநிறுத்தினாக சொன்னாலும் கூட அந்த 3 மாதங்கள் முடிவடைகின்ற பொழுது அந்த வர்த்தமானிக்கு கீழே எவரும் தங்களுடைய உரித்துகளை உறுதிப்படுத்தாத பட்சத்தில் அது அரசு காணியாக பிரகடனப்படும். அதை எவராலும் தடுக்க முடியாது. அது தடுப்பதாக இருந்தால் இந்த வர்த்தமானி வாபஸ் பெற்றேயாக வேண்டும். இப்போது இடம்பெயர்ந்த மக்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள், வெளிநாடுகளில் இருக்கிறார்கள், இப்போது வர முடியாத சூழலில் இருக்கிறார்கள். அவர்களுடைய பல உரித்து காணிகள், உறுதியுள்ள காணிகள் இப்போதும் வன இலாகான வன இலாகாக்கு சொந்தமான காணி என அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் காலத்திலும் சம்பந்தமான ஒரு கெசட் நோட்டிபிகேஷன் வருவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக நான் அறிகிறேன். ஆனபடியினால் தயவு செய்து மீண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாமல், ஏற்கனவே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ப்ரொபோஸ் பண்ணதை போல மக்களுக்கு ஒரு கால அவகாசத்தை வழங்கி தீர விசாரித்து அந்த மக்களுடைய காணிகளை உறுதிப்படுத்தி அது வன இலாகாக்கு சொந்தமான உண்மையான காணிகள் என்ற ஒரு உறுதிப்பாட்டை எடுத்த பின்பு இந்த கெசட் நோட்டிபிகேஷனை கொண்டு வர வேண்டும். மக்களுக்கு சொந்தமான காணிகளை அரசுடைமையாக்குவதற்கு அரசாங்கத்திற்கு அவசியம் இல்லை என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மக்களுக்கு சொந்தமான காணிகளை அரசுடைமையாக்குவதற்கு எவ்வித அவசியமும் அரசாங்கத்திற்கு இல்லை என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் உரிமத்தை உறுதிப்படுத்த முடியாத காணிகளை அரசுடைமையாக்குவதற்காக வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை மீளப் பெறுமாறு வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் காலப்பகுதியில் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிட்டமையினூடாக இந்த விடயம் தெளிவாகிறது. அரசாங்கத்திற்கு எதிரான விடயம் என்று தெரிந்தும் எவ்வாறு குறித்த வர்த்தமானி அறிவித்தலை ஆளும் தரப்பு வெளியிடும் என்பதை சிந்திக்க வேண்டும். வடக்கு மாத்திரமன்றி நாடளாவிய ரீதியாக உள்ள சகல மக்களும் அரசாங்கத்திற்கு ஆதரவை வழங்கியுள்ளனர். குறிப்பாக வடக்கில் தேசிய மக்கள் சக்தியின் பல பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அவர்கள் தெரிவு செய்துள்ளனர். அவ்வாறு இருக்கையில் அந்த மக்களின் காணிகளை அபகரிக்க வேண்டிய அவசியம் அரசாங்கத்திற்கு இல்லை. ராஜபக்சர்கள் மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரை பார்த்த கண்ணோட்டத்தில் எம்மை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். அதேபோன்று குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வடக்கு மாகாணத்திற்கு மாத்திரமன்றி முழு இலங்கையையும் உள்ளடக்கும் வகையிலேயே வெளியிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். வடக்கு மாகாண பிரதம செயலாளராக தனுஜா முருகேசன் நியமிக்கப்பட்டுள்ளார். வடக்கு மாகாண பிரதம செயலாளராக தனுஜா முருகேசன் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவினால் வடக்கு மாகாண பிரதம செயலாளராக தனுஜா முருகேசன் நேற்றைய தினம் நியமிக்கப்பட்டார். அதற்கமைவாக ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்கவினால் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து அவருக்கு நியமன கடிதம் வழங்கப்பட்டது. கட்டுநாயக்க
கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயத்தில் அமைந்துள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரிந்த 1400க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலையை இழந்துள்ளனர். கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயத்தில் அமைந்துள்ள நெக்ஸ்ட் ஆடை தொழிற்சாலை திடீரென மூடப்பட்டுள்ளது. இதனால் 1400க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலையிழந்து நிர்கதியாகியுள்ளனர். இந்த தொழிற்சாலையின் நிர்வாகம் முன்னறிவிப்பு இன்றி நிறுவனத்தை மூட நடவடிக்கை எடுத்துள்ளதால் ஊழியர்கள் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு இடையில் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு இடையில் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பு மெல் வீதியில் அமைந்துள்ள அலுவலகத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. கொழும்பு மாநகர சபை உட்பட்ட எதிர்க்கட்சி பெரும்பான்மையை கொண்ட அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கு இடம்பெற்ற இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் முடிவடைந்த போதிலும் பல கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் வெற்றி பெற்ற உள்ளூராட்சி மன்றங்களுக்கு கூட உறுப்பினர்களின் பெயர்கள் வழங்கப்படவில்லை என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவிக்கின்றார். ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய சூத்திரதாரிகள் பலர் அரசாங்கத்துடன் இருப்பதாக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தி ஞானசார தேரர் குற்றம் சுமத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய சூத்திரதாரிகள் பலர் அரசாங்கத்துடன் இருப்பதாக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தி ஞானசார தேரர் குற்றம் சுமத்தியுள்ளார். இதேவேளை இஸ்லாமிய கடம்போக்குவாத கொள்கையுடைய பலர் ஆளும் கட்சிக்குள் அடைக்கலம் புகுந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கத்தில் பிரதி அமைச்சராக கடமையாற்றி வரும் முனீர் முலாஃபர் இஸ்லாமிய கடம்போக்குவாதத்தை ஊக்குவிக்கும் நபர் என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இதேவேளை நல்லாட்சி அரசாங்கத்தை விடவும் இந்த அரசாங்கம் இஸ்லாமிய கடம்போக்குவாத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதில் மெத்தன போக்கினை பின்பற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். தம்மை கல்லால் அடித்து கொலை செய்ய வேண்டும் என கிழக்கு மாகாணத்தில் துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஊழியர் சேமலாப நிதியம் தொடர்பான சேவைகளை வழங்குவது இன்று முதல் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. ஊழியர் சேமலாப நிதியம் தொடர்பான சேவைகளை வழங்குவது இன்று முதல் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தொழிலாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் 23ஆம் திகதி வரை சேவைகள் வழங்கப்படாது என குறித்த திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. தொழிலாளர் திணைக்களத்தின் ஊடாக சேவை வழங்கப்படும் ஊழியர் சேமலாப நிதி கணனி தரவுத்தள அமைப்பில் அவசர பராமரிப்பு நடவடிக்கை காரணமாக இவ்வாறு இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி ஊழியர் சேமலாப நிதியத்தின் முழு நன்மைகள், இறந்த உறுப்பினர்களின் நன்மைகள், 30% நன்மைகளை செலுத்துதல், புதிய நிறுவனங்களை பதிவு செய்தல் மற்றும் கார்டுகளை திருத்துதல் ஆகியவை நாடு முழுவதும் உள்ள தொழிலாளர் அலுவலகங்களில் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. குறித்த சேவைகளை பெற 011222012001 என்னும் எண்ணை அழைத்து திகதியை முன்பதிவு செய்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என தொழிலாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் உள்ள கால்வாய்கள் மற்றும் வடிகால் கட்டமைப்புகளை விரைவாக புனரமைக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். கொழும்பில் உள்ள கால்வாய்கள் மற்றும் வடிகால் கட்டமைப்புகளை விரைவாக புனரமைக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். நகர அபிவிருத்தி, நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சு மற்றும் தொடர்புடைய நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். கொழும்பு மாவட்டத்தில் கால்வாய்கள் மற்றும் வடிகால் கட்டமைப்புகளை முறையாக பேணாமை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த ஜனாதிபதி குப்பை மற்றும் கழிவு நீரை முறையாக அகற்றுவது குறித்து நிலையான தீர்வுகளுடன் கூடிய திட்டத்தை தயாரிக்குமாறு நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு அறிவுறுத்தினார். அது குறித்த திட்டங்களை உடனடியாக சமர்ப்பிக்குமாறும் ஜனாதிபதி தெரிவித்தார். சுற்றுச்சூழல் போலீசாரை பலப்படுத்துதல் மற்றும் சமூக குழுக்களின் செயலூக்கமான பங்களிப்பை பெறுவதனூடாக முறையற்ற கழிவகற்றல் பிரச்சினைக்கு தீர்வு காண்பது குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்திக்க சென்ற நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்திக்க வேண்டும் என கூறி குழப்பம் விளைவித்த நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த நபருடன் இருந்த 2 பிள்ளைகளையும் பாதுகாப்பு கருதி போலீசார் பொறுப்பில் வைத்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கலங்கம போலீசார் குறித்த நபரை கைது செய்துள்ளனர். சந்தேக நபர் போலீஸ் உத்தியோகத்தர்களை தாக்க முற்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. காணி பிரச்சினை தொடர்பில் 65 முறைப்பாடுகள் செய்துள்ளதாகவும் வெளிப்பண்ண போலீசார் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குறித்த நபர் கூறியுள்ளார். போலீசாரினால் தமக்கு இழைக்கப்பட்ட அநீதி குறித்து ஜனாதிபதிக்கு நேரடியாக முறைப்பாடு செய்த தாம் முயற்சித்ததாக தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியை சந்திக்க இடமளிக்காவிட்டால் வீதியில் செல்லும் வாகனங்களில் பிள்ளைகளுடன் மோதுண்டு உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த நேரத்தில் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு அனுமதிக்க முடியாது என போலீசார் குறிப்பிட்டதை தொடர்ந்து குறித்த நபர் போலீசாருடன் முரண்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபரின் மனநிலை குறித்து ஆராய்ந்து மருத்துவ சான்றிதழுடன் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மின்சார திருத்தச் சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை மின்சாரத்துறையின் மறுசீரமைப்பில் முன்னேற்றத்தை குறிக்கும் வகையில் முன்மொழியப்பட்ட மின்சார திருத்த சட்டம் மூலம் உத்தியோகபூர்வமாக வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய புதிய சட்ட மூலத்தின்படி முன்னர் இருந்த இலங்கை மின்சார சபையை 12 தனித்தனி நிறுவனங்களாக பிரிப்பதை நோக்கமாக கொண்ட விதிகள் நீக்கப்பட்டுள்ளன. அதற்கு பதிலாக திருத்தப்பட்ட சட்டம் மூலம் இலங்கை மின்சார சபையை 4 நிறுவனங்களாக மறுசீரமைக்க முன்மொழிகிறது. இவை அனைத்தும் முழுமையாக அரசுக்கு சொந்த அமையும். எரிசக்தி துறையில் செயற்திறன் மற்றும் சேவை வளங்களை மேம்படுத்துவதற்கான சீர்திருத்தங்களின் விரைவு மற்றும் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி சட்டம் மூலம் விரைவில் நாடாளுமன்றத்தில் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்படும் என்றும் அமைச்சு அறிவித்துள்ளது. நியூசிலாந்தின் துணை பிரதமரும் வெளிவிவகார அமைச்சருமான வின்ஸ்டன் பீட்டர்ஸ் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வரவுள்ளார். நியூசிலாந்தின் துணை பிரதமரும் வெளிவிவகார அமைச்சருமான வின்ஸ்டன் பீட்டர்ஸ் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். இதற்கமைய எதிர்வரும் மே 24ஆம் தேதி அவர் நாட்டுக்கு வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோரை சந்திக்க உள்ளார். தொடர்பான சர்வதேச செய்திகள். சிங்கப்பூரில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அண்மைய நாட்களில் மீண்டும் அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சிங்கப்பூரில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அண்மைய நாட்களில் மீண்டும் அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி கடந்த வாரத்தில் மாத்திரம் சுமார் 14,200 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த அதிகரிப்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதும் புதிய திரிபுகள் பரவுவதும் காரணமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை LF.7 மற்றும் NB.1.8 எனப்படும் கொரோனா திரிபுகள் அதிக அளவில் பரவுவதாக தெரிவிக்கப்படுகிறது. தங்களை பாதுகாத்துக் கொள்ள தடுப்பூசிகளை பயன்படுத்துமாறும் விசேட பூஸ்டர் ஊசிகளை பெற்றுக் கொள்ளுமாறும் அந்நாட்டு சுகாதார அமைச்சு பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தொடர்பான விளையாட்டு செய்திகள். இன்றைய தினம் நடைபெறும் மும்பை மற்றும் டெல்லி அணிகளுக்கு இடையிலான போட்டியை வேறு மைதானத்திற்கு மாற்றுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2025 IPL தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இதுவரை குஜராத் டைட்டன்ஸ், பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. எஞ்சிய ஒரு பிளே ஆஃப் இடத்துக்கு டெல்லி மற்றும் மும்பை அணிகளிடையே நேரடி போட்டி நிலவுகிறது. இந்த நிலையில் மும்பை வான்கடே மைதானத்தில் இன்று நடைபெறும் 63வது போட்டியில் 5 முறை சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்கொள்ள உள்ளது. இன்றைய ஆட்டம் இரு அணிகளுக்கும் மிக முக்கியமானதாகும். மும்பையில் தற்போது தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் போட்டி நடைபெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மும்பை டெல்லி இடையேயான போட்டியை வேறு மைதானத்திற்கு மாற்ற டெல்லி அணியின் உரிமையாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிடுவதற்கு நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.